விக்ரம் வேதால நம்ம விஜய் சேதுபதி உனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை பார்க்காது, அந்த பிரச்சனைக்கான காரணத்தை பாரு அப்படின்னு சொல்லும் போது அதுல இருந்து நம்ம கத்துக்க போற சைக்காலஜிக்கல் கான்செப்ட் தான் இன்னைக்கு டே 21 ஆஃப் 30 டேஸ் ஆஃப் சைக்காலஜி நம்ம பார்க்க போறோம். இந்த கான்செப்டுக்கு பேரு டொனால்ட்சன்ஸ் கான்செப்ட் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் பிராக்டிஸ். இதுல மொத்தம் ரெண்டு டைப்ஸ் தாங்க. ஒன்னு ரிஃப்ளெக்ட் இன் ஆக்ஷன். நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் நடக்கும் போது நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இல்ல நம்மளோட ஸ்பான்டேனியஸான திங்கிங் வச்சோ அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம். ரெண்டாவது ரிஃப்ளெக்ட் ஆஃப்டர் ஆக்ஷன். ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடக்குதுன்னா அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு லைஃப்ல அடுத்த தடவை வரும்போது அதை எப்படி நம்ம டாக்கிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த விஷயத்தை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு உடனே ஆக்ட் பண்ணாம அதுல இருந்து கத்துக்கிட்டு அப்புறமா பண்றதுதான் ரிஃப்ளெக்ட் ஆஃப்டர் ஆக்ஷன். நம்ம லைஃப்ல நிறைய பேர் ரிஃப்ளெக்ட் ஆஃப்டர் ஆக்ஷனை ஒழுங்கா பண்ணாம இருக்கிறதுனாலதான் ரிஃப்ளெக்ட் இன் ஆக்ஷன்ல சொதப்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு உடனே அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்ட் பண்றதுனாலதான் நிறைய நேரம் நமக்கு மிஸ்டேக்ஸ் நடக்குது. கொஞ்சம் டைம் எடுத்து இதுக்கான காரணம் என்ன பார்த்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த ஸ்கில்ல நம்ம மாஸ்டர் பண்ணிடுவோம். அப்ப நம்ம லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு.